நாங்கள் வந்து இந்த வீடு தேடினோம், 2 வருஷமாக தேடினோம் நாங்கள் இருக்கிற ஏரியாவில். ஆனால் வந்து எல்லாம் செலக்ட் பண்ணி பார்த்ததில்ல. ராஷ் பாரிஸ் தான் இப்போ அந்த டைமில் பைலிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து சரி போர்டு கூட இல்லை கிடையாது. பட் அந்த கான்டாக்ட் நம்பராக இருந்தது. 99acres.comல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. சரி போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்க்க போனோம். அப்போ வந்து ஒரே ஒருத்தர் சைட்டில் இருந்தார். நம்பர்கிட்ட போட்டிருந்தாங்க யார் கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டு வெப்சைட்டில். அப்போ வந்து பிரதாப் தான் அவர் தான் மேனேஜர் மார்க்கெட்டிங் போடுறாங்க. அவரை பேசினோம். அவர் வந்து இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணார். அது பிறகு வந்து அவரோட அங்கே சைட்டில் வந்து ஸ்ரீதர்னு ஒரு பையன் மார்க்கெட்டிங் பையன் வந்தார். இப்போ அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஏரியா, 3 டைப் ஆஃப் இது இருந்துச்சு. பார்த்தோன்னே கொஞ்சம் மற்ற ஏரியா கம்பேர் பண்ணும்போது நான் பண்ண ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. சரி ஓகே, சரி நம்ம வந்து கோ வித் ராஜ் ப்ரைஸை டிசைட் பண்ணோம். அப்புறம் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன். அது பிறகு பார்த்துட்டு எனக்கு இந்த டீட்டெயிலாக கொடுங்க, உங்களுடைய பிளானிங் அப்ரூவல், அப்புறம் வந்து லேண்டோட டீட்டெயில்ஸு, ஃபெரா டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன். அப்புறம் நித்யானந்தன் சொல்லி சைட்டில் ஆஃபீஸில் இருக்கவர் வந்து கோஆர்டினேட் பண்ணார். அப்போ வந்து பிரதாப்ங்கிற வந்து அவர் 2 பேரும் சேர்ந்து அந்த டீமில் பண்ணாங்க. உள்ள டீட்டெயிலெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அது பிறகு ஆஃபீஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணி மிஸ்ல எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லி. ஸோ இன்ட்ரெஸ்டாக பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நாங்கள் ஒரு டைமில் வந்து 310 பிளாட் நம்பர் கேட்டிருந்தோம். அந்த டைமில் அந்த பையன் சொன்னார், ஒருத்தர் கேட்டுருக்காங்க சார், ஆனால் அது வந்து அட்வான்ஸ் பண்ணலன்னா உங்களுக்கு தரேன்னாங்க. பட் ஒரு வாரம் டைம் ஆகிடுச்சு நாங்கள் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து 410 அவைலபிளாக இருந்துச்சு. சரி அவர்கிட்ட சூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து 7/1/2024 வந்து ஆஃபீஸில் வந்து அட்வான்ஸ் பே பண்ணோம் 1 lakh. ஸோ அது பிறகு நாங்கள் வந்து இப்போ பேமெண்ட் பிளான் வந்து டிசைட் பண்ணோம். நான் கேட்டிருந்த மாதிரி என்னுடைய பேமெண்ட் பிளான்னா நான் ஒரு பிளான் அவங்க கொடுத்தாங்க, நான் ஒன்று சக்ஸஸ் பண்ணியிருந்தேன். அவங்க ஓகே, அந்த மேனேஜர் வந்து ஓகே சொன்னார். ஸோ அவருடைய பிளான் ஓகேன்னு சொல்லி மேடியா அக்ரிமெண்ட் அது செய்யுங்கன்னா அதுபடி எல்லா பேமெண்ட்டும் ஆஸ் பர் பிளான் படி எல்லாம் பே பண்ணியிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி வித் தி கோஆர்டினேட்டட், எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அண்ட் சைட்லேயே அப்போ நான் போய் பார்த்துட்டே இருப்பேன். சைட் இன்ஜினியர்ஸ் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. குவாலிட்டியை பொறுத்தளவு நான் நிறைய டீட்டெயிலாக கேட்டிருப்பேன் அவங்களோட சிஆர்எம்கிட்ட. அவங்ககிட்ட நிறைய தடவை கோஆர்டினேட் பண்ணாங்க. பட் என்னுடைய பொறுத்தளவு நாமே சிவில் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். பட் கம்பேர்ட் டு அதர் பில்டர்ஸ் அண்ட் குவாலிட்டி அஸ் வெல் அஸ் டைம் ஆல்சோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் 2 வருஷம் ஆகணும். அப்பயே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி 2 வருஷம் ஆகும் தான். அது மாதிரி தான் பிளான் தான் பெர்மிட் ஷெடியூல் போட்டிருந்தேன். அப்கோர்ஸ் என்னுடைய ஃபண்டு வந்து ஓன் ஃபண்டு தான். இன்னொரு ஏரியா விற்றுட்டு தான் இங்கே வாங்கினேன். ஐ எம் வெரி ஹாப்பி வித் quality as well as Saraj Paris or their performance. All the best for the projects.